Hey guys, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசமான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன ஆசமான குக்கிங் வீடியோன்னு பாத்தீங்கன்னா பனீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போறோம். ஸோ எப்படின்னா இது வந்து என்னோட ஸ்டைலில் நான் செஞ்ச பனீர் பட்டர் மசாலா ரெசிபி. ஸோ நான் அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா மிளகா. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தேவையான அளவு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தது தேவையானது அளவு பெரிய வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்பிள் தக்காளிங்கிறதுனால புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கிறதுனால நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். தென் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு பனீர் வேணும். அதுக்கப்புறமா வந்து ஹோம்மேட் பட்டர், இது வந்து எங்கள் வீட்டிலே செஞ்ச பட்டர். தென் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொத்தமல்லி தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், அது உங்கள் டேஸ்ட் பொறுத்து எச்சு கம்மியாகும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து நம்ம பட்டர் போட்டுடணும். பட்டர் போட்டதுக்கப்புறமா பட்டர் உருக்கினதுக்கப்புறமா அதில் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கொட்டி நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வணங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா வரமிளகா, அதுக்கப்புறமா வந்து பூண்டு, இஞ்சி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கணும். இதெல்லாம் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த ஒரு பட்டை, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நாங்கள் வந்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தூள் உப்பு வேணும்னா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டே இருங்க. இப்போ இது வந்து வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நிறையா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரை வந்து உருகினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வந்து வதக்கணும். இது வதங்கி ரெடியானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்துருக்கேன். இது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். அதையும் ஊற்றி இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். ஸோ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு ஒருத்தருக்கு டவுட் வரும். ஒரு சிலருக்கு ஃபைன் பேஸ்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த பனீர் மேலே வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பனீரை வந்து நான் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு குட்டி பீஸ் பனீர் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனீர் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். பனீரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பனீரை வந்து கீ ரோஸ்ட் மாதிரி செஞ்சு பனீர் கீ ரோஸ்ட் செஞ்சு அதையும் வந்து போடலாம். அப்படி இல்லைனா வெறும் ப்ளைன் பனீர் போடலாம். பனீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பனீர் இல்லாமல் பனீர் கீ ரோஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன கொத்தமல்லி தூள் தூவி சப்பாத்தி, புரோட்டா, ஃப்ரைட் ரைஸ்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம்.